நண்பர்களே, ஆட்சி தொடங்கி அதாவது அமைச்சரவை பதவியேற்று பணிகளை அமைச்சர் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை சிட்டாக பறக்கிறது இல்லை சிட்டு ஓடுறது எறும்பாக ஓடுறதுங்கிற லெவலில் போயிட்டாங்க. நம்ம தளபதி விஜய் என்ன பண்ணி போகிறாருன்னா, அமைதியாக காலையில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோடைய எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி இங்கேருந்து கிளம்பி கையில் ஒரு டியூன் பாக்ஸோடு உட்காந்துக்கிட்டு அமைதியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ என்ன செய்யுது, தலை நல்லா இருந்ததுன்னா முன்னே ஆட்டோமேட்டிக்காக மூளை நல்லா இருந்தால் உடம்பு ஃபுல்லாக இயங்கும். அதுதான் அங்கே நடக்குது. இப்போது அடிமை வம்சத்தின் ஆட்சி துவங்கி விட்டது. என்னங்க வீரஞ்சனா பேசுகிற அடிமை வம்சம்? ஆமாங்க, இந்திய பேரரசு எடுத்துக்கிட்டால் மௌரிய பேரரசு, முகலாய பேரரசு, கில்ஜி வம்சம், நந்த பேரரசு, இப்படியெல்லாம் பேரரசு. இதில் அடிமை வம்சம் என்று ஒன்று உண்டு. என்னவென்றால் அது எப்போ ஆண்டுச்சுன்னா 1206 முதல் 1290 வரை. எவ்வளோ வருஷம் கணக்கு பண்ணிங்க, 6 அது ஒரு 90 வரை ஆண்டார்கள். ஏன் அதுக்கு அடிமை வம்சம்னா, அங்கே ஆட்சி செய்தவர்கள் அனைவரும் ஏதேனும் ஒரு வகையில் அடிமையாக இருந்தவர்கள். இது ஆமாம், அதனால தான் அதுக்கு அடிமை வம்சம்னு வரலாற்று புத்தகங்கள் 10ஆம் வகுப்பு வரை படித்த நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆமாங்க, இப்போ என்ன அடிமை வம்சத்து எதுக்கு என்ன சம்பந்தம்? ஆமாங்க, பன்னெடுங்காலமாக அடக்கி ஒடுக்கி மிதித்து, பன்னெடுங்காலமாக இல்லை, திராவிட இயக்கங்கள் வந்ததே ஆனால் கோல் வச்சுன்னா அந்த ஆதி திராவிடர்கள்னால் அந்த ஆதி திராவிட நலத்துறை, அடுத்து இந்த கைத்தறி, அது மாதிரி சின்ன சின்ன முக்கால்லாம் இது காசையே செலவு பண்ணாமல் எட்டி பார்க்குற மாதிரி இவங்களே ஒரு அமைச்சு வச்சுக்குவாங்க, பண்ணுவாங்க. அப்புறம் ஆட்சிக்கு வருவதற்கு என்ன பண்ணாங்க, 1967 ஆட்சிக்கு வருவதற்கு என்ன பண்ணாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பண்ணாங்க. வந்த உடனே அவங்கள மிதிக்கிறது, அடிக்கிறது, உதைக்கிறது, அதை அழிக்கிறத முழு வேலை. கீழவன்மணி எரித்தது கருணாநிதி தான், அதை நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கான காரண காரியங்கள். அது மாதிரி சிக்கலில் பக்கீர்சாமி என்பவரை நேரடியாக தாகிருஷ்ணனை எப்படி பண்ணிவிட்டு இன்றைக்கி அந்த செய்த குடும்பத்துடைய வாரிசுகள் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அது ரொம்ப போக வேணாம், எல்லாருக்கும் இன்றைக்கி அவங்களுக்கு நாளைக்கு நம்மளுக்கு. சரி, இப்போ அடிமை வம்சம் வந்தாச்சு, எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாங்க. நான் அங்கே தான் இருக்கிறேன், இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லி எவ்வளோ அடக்கி வைப்பீங்க? இது வந்துருச்சு. இன்றைக்கி திருமாவளவன் கூட்டணியில் இருக்கிற கேட்பாங்க கேள்வி, நீங்கள் அதை சொல்லுங்க தெரியுது, அப்புறம் என்ன பண்ண விட்டுருங்க. இப்போ என்னாச்சுன்னா, ஸ்டாலின் கூட எல்லா இதுவும் பண்ணிவிட்டு ஸ்டாலின் கூட நம்ம பெருந்தலை தானே தலைவர் என்று இன்றைக்கு மக்களால் போற்றப்படும் இவரெல்லாம் வச்சுக்கிட்ட பேருங்க போய் தளபதி விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் சந்தித்தார். யாரை? ஸ்டாலினை சந்தித்தார். என்ன பேசுனாங்க? வாங்கண்ணா, நல்லா இருக்கணான்னு சொல்லி பண்ணது செய்தது ஒன்று. ஆனால் ஒன்று செய்தார். அவர் மேடை தோறும் சொன்னது என்னென்னா, தமிழ்நாடு அரசுடைய ஃபண்டு பட்ஜெட்டு 5 கோடினா அது 40% ஒதுக்கப்பட்டு விடுகிறது, மடக்கப்பட்டு விடுது, நக்கப்பட்டு விடுது, துடைக்கப்பட்டு விடுது. எங்கே போணுச்சு? இவன் 15% மிச்சம் 25% ஒரு ஃபண்டாக போடல. அதுக்கு பேர் ஸ்டாலின் ஃபண்ட் என்று சொன்னார்கள். ஸ்டாலின் ஃபண்டு தான் அந்த குடும்பத்துக்கு போயிடணும். அப்போ தான் நீங்கள் அங்கே அமைச்சராக இருக்க முடியும். அதில் யார் அதிகமாக செந்தில் பாலாஜி என்ன பண்ணுவார்? ஏப்பா முதல்ல கை வைக்காமல் அந்த 10 ரூபா மட்டும் தடவி நான் வச்சுக்கிறான்டான்னு வச்சாச்சு. அது மாதிரி ஏவாவேலு அவர் என்ன பண்ணார்? ஏப்பா நான் பண்ணது இருந்த போஸ்டிங்டான்னு சொல்ல ஏவாவலியா வாங்கினா நான் பண்ணிடுறேன்னா ஒரு காலேஜ் எழுதியாக வச்சு உட்காந்துட்டார். இதுதான் நடந்துச்சு. இப்படி பார்த்தா 5 வருடங்களில் அந்த 15% இவனு எடுத்தது போக மிச்சம் 25%, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் கோடி என்றால் 25 லட்சம் கோடியில் 20% எவ்வளோ இருப்பார்? தடவி பார்த்தாலும் ஃபைல் 5 லட்சம் கோடிகள் எங்கே போயிருக்கு? ஸ்டாலின் ஃபண்ட் என்ன பண்ணாங்க? E2 மூலமாகவும் வெளிநாட்டில் இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே அவங்க முதலீடெல்லாம் பண்ணாங்கல்ல, இங்கே வந்துச்சுல முதலீடு எவனும் பண்ணவே இல்லை. இங்கே வந்துச்சுல இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸு, ஹார்ட்வேர் கம்பெனிஸு, ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் எல்லாம் அமைதி பூங்கா அந்த தமிழ்நாட்டுக்கு வந்தால் பாருங்க. அந்த ஏடிஎம்கேக்காரங்களாம் என்ன பண்ணால் காசு வாங்கிட்டு பண்ணான். இந்த ஆளுங்க என்ன பண்ணான்னா என்ன பார்ட்னர் ஆக்கலான்ட்டான். அதற்குத்தான் டிஆர் பாலுவோடைய புள்ள டிஆர்பி ராஜா, அந்த உயர்ந்த மனிதன் என்ன பண்ணார்? எல்லாத்தையுமே பார்ட்னர் ஆகுங்க. அது அக்ரிமெண்ட் போடுவதற்கு வெளிநாடுகள் அந்தந்த நாட்டுகளில் அக்ரிமெண்ட் போடுறான்னு போட்டான். இது 5 லட்சம் கோடி என்றால் அங்கே போட்டது இன்னொரு 15 லட்சம் கோடி. இன்றைக்கி ஹுண்டாயில் எவ்வளோ ஸ்டேக் பண்ணாங்க. அதை ஆஃப் பண்ணதுக்கு காரணம் அவர்கள் மேலே உள்ள
ஒரு ஊக்குவிப்படல. இவனும் தடவுளத்தை வந்து போயிடுமே அப்படிங்கிறதுனால மார்க்சிஸ்ட் எல்லாம் அடங்கி அமைஞ்சு போயிட்டு அடிமை வம்சத்திலிருந்து வந்து விட்டார்கள் மட்டும். இவர்கள் மட்டும் இன்னும் ஒட்டிக்கிட்டு நான் வெளியில் இருந்த அதை எவனும் அவர்கள்ட்ட அவருடைய கட்சியில் இருப்ப கொடி பிடிக்கிறது, உதவாங்கிறது, சாவுறது, எரிக்கப்படுவது எல்லாம் அவர்கிட்ட கொடி பிடிக்க இருப்பாங்க. ஆனால் பட்டம் பதவி வேண்டும் வரும்போது நாங்கள் தனியாக நிற்போம். நாங்கள் எனக்கு வந்து இருந்த ஆதரவு ஒன்று இருப்பாங்க. இதெல்லாம் வச்சுவிட்டு சாரை முடிஞ்சிட்டு போயிட்டீங்க. இந்த சாரெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சக்கையை வச்சிங்க. நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மருமகன் பண்ணிட்டு இருந்தீங்க. என்ன அது மாதிரி ஏப்பா எடப்பாடி பார்க்க எடப்பாடி சொல்கிறாரு, தம்பி நான் தடவுனதெல்லாம் உண்மைதான். தடவுனது பூரா என்ன பண்ணுவோம், இந்த வேலுமணியோ இந்த குரூப்பெலாம் இருக்குல்ல, இவனை எல்லாமே காசை அடிச்சிட்டான். என்னுடைய 10 ஆண்டு அதிமுகவோட 10 ஆண்டு காலத்தில் குறிப்பாக என்னுடைய ஆட்சி மொத்தமும் இவனு 40% 25% வந்துச்சு இல்லை, 40% தடவிட்டான். வச்சுட்டு அமைதியாக ஒன்று வச்சுவிட்டு எல்லாரையும் வந்து எந்த செலவு பண்ண விட்டாங்க. நான் கூட்டம் போடுறது உங்களுக்கே தெரியும். எல்லா 234 தொகுதியில் கிட்டத்தட்ட 200 தொகுதியில் கூட்டம் போடுறது, அது ஆள் சேர்க்கறது, ஒரு ஆளுக்கு 2000 செலவு பண்ணி சேர்க்கறது எல்லாம் பண்ணி செலவு பண்ணிட்டேன். ஏதோ இருக்குப்பா, ஒரு 1,00,000 கோடி என்பது என்னால் தர முடியும். மிச்சம் 4 லட்சம் கோடி யார்கிட்ட இருக்கு, இவனோட இருக்கு. யார், வேலுமணி வகைராக்கள், அந்த குட்கா புகழ், அந்த உருவ பண்ண படுபாய் மருத்துவத்துறை வேணாம், அந்த புதுக்கோட்டையின் இன்னொரு ராஜா வேணாம், அவர் பேர் வேணாம், இவங்க தடவிட்டான். கொஞ்சம் மிச்சம் வச்சு இருக்கிறது பூரா வந்து அது கூட இருக்கிற குவாரிங்கிற பேரில் எல்லாம் தடவி வச்சுருக்கான். குவாரி என்னது, இதில் அந்த இருக்கு, அப்புறம் தங்கமணி அந்த மாதிரி குவாரி இருக்குது, சென்மம் வச்சாச்சு. அவங்கள்ட்ட தான் அப்படின்னு சொல்லிச்சு. அவர்களை போய் தேவையான அண்ணன் நீங்கள் ஆதரவு ஒரு பக்கம் இருந்து ஆதரவு நீங்கள் கொடுக்காத ஆதரவு ஒரு பக்கம் இருக்கிற காசெல்லாம் மரியாதையாக கொடுத்துரு. இந்திரா காந்தி பண்ண மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி இல்லைப்பா, ஏதாவது எங்களுக்கு அமைச்சர் கொடுத்தா 6 அமைச்சர். ஆனால் உங்கள்ல நீங்கள் யாராச்சும் ஸ்பான்சர் பண்ணுங்க. எப்படாது டேய் தம்பிங்களா, இன்னொன்று அவங்க சொல்லிட்டாங்க, நீ கொடுத்தா வந்தால் ராஜாவை தானே வரணும். பணமாக இருந்தாலும் கல்யாண வீடாக இருந்தாலும் நான் தான் மாப்பிள்ளை, பணமாக சாவு இருந்தால் தான் பணமாக இருக்குன்னு வேலுமணி ஒரு அரசே பண்ணக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டாங்க. இதுதான் அவங்கள்ட்ட சொன்னது. இப்போது அவருடைய நலத்திட்டங்களுக்கு இப்போ கடன் வந்து 10 கோடி இருக்குது, 10 லட்சம் கோடி இருக்குது. 5 லட்சம் ஸ்டாலின்கிட்டேருந்து உருவம் இல்லாமல் கொடுத்துருவார். அவர் எல்லாத்தையும் இப்போ பணத்தை கட்டுக்கலான்னொன்னா அங்கங்கே வச்சு கட்டி விடுவார், இல்லைன்னா வேறு லெவலில் போகும். அது மாதிரி வேலுமணி வகைராக்கள்லேயும் இந்த மாதிரி ஒன்று ஆழ விடுறதே பெரும்பாடு. நரி சும்மா வந்தாலே ஊழ விட்டுட்டு வந்தால் கேட்போமா, அதனால் மரியாதையாக அந்த பணத்தை கொண்டு இந்த குரூப்பெல்லாம் பண்ணியாச்சு. 1 லட்சம் கோடியை வந்து எடப்பாடி மிச்சம் 4 லட்சம் கோடியை கொடுத்தா. ஸோ 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. கடனை ஒரே நைட்டில் அடைப்பதற்கு அவர் ஐடியா கொடுத்துட்டு வந்துட்டார். எப்படி செயல்படுத்த போகிறானா, மயிலை மரங்களை இற போட போகிறாங்களா, இறகு கொடுக்க போகிறாங்களா, இல்லை உருவிதான் எடுக்குன்னு பண்ண போகிறாங்களா, பண்ணியாச்சு. 1 லட்சம் கோடி விளையாட்டு வகையில் பண்ணிடலாங்க. இப்போ கடன் 1 லட்சம் கோடி போயிட்டுருக்கு வட்டி. இப்போ என்னாச்சு, இவருடைய திட்டங்கள் அறிவிக்க வேண்டியது என்ன, 1 லட்சம் 10 லட்சம் கோடியை பண்ணியாச்சுன்னா 1 லட்சம் கோடி சும்மா கிடைக்கு. 33 வருடங்கள் என் மக்கள் என்னை தூக்கி வைத்தார்கள். இன்னும் 33 வருடங்கள் உங்களுக்காக நான் வைக்கிறேன். இப்போ கத்துறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டு இருக்கிறாரு. ஜெயலலிதா பண்ணுவாங்களா, கருணாநிதி பண்ணுவாரா, ஸ்டாலின் பண்ணுவாரா, செய்து விட்டார். காத்திருங்கள், அதுவரையில் நீங்கள் காத்து